Hi friends, welcome back to Avadya Fashion House. நான் ஆல்ரெடி இந்த பிரைடல் ப்ளவுஸுடைய பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் டிசைன் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவ் டிசைன். இன்னும் நான் கிராண்ட் லுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரேசிங் எப்படி பண்ணுறது இந்த ஸ்லீவுக்கு இந்த ஃபுல்லாகவே வந்து டிசைன்ஸ் வரும். எப்படி ட்ரேசிங் பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரேசிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிசைனை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு ஃப்ரண்ட் நெக் டிசைனுக்கும் பேக் நெக் டிசைனுக்கும் கொடுத்தா சேம் பேட்டர்ன் மாதிரி இங்கே கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பீட்டு நான் நெருக்கமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த டிசைனை ட்ரா பண்ண போகிறோம். இது இன்னும் ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்குற ஒரு டிசைன். நீங்கள் வெட்டிங்க்கு நீங்கள் போடுறீங்கன்னா இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் போடுறத வந்து எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டேன்றீங்க, ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்து போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இல்லை, நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சில வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணணுன்றதுக்காக தான் நான் அப்படியே காட்டியிருப்பேன். பட் அதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த பீடு கூட நான் வந்து இந்த சுகர் பீடு போடுறப்பையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீட் லோடிங் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் செகண்ட் லேயராக வந்து சுகர் பீட், ஃபோர்த் லேயராக வந்து 3 mm பீட் இல்லை 4 mm பீடு இப்படி நெருக்கமாக கொடுத்துட்டு தென் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சர்க்கிள் மாதிரி வந்து நம்ம சுகர் பீடு கொடுக்குறோம். ஸோ இந்த எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்புமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோவில் போய் பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாட் ஒன்லி தட், நான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸும் நாங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரேன். நான் எங்களது கிளாஸும் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் போடுற எல்லா ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு வரேன். அண்ட் இந்த செஷன் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு செஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தரோம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டிச்சஸே போதும், நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் இந்த எப்படி போடுறேன் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் எங்களுக்கு கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்போ இதை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீடு கொடுக்கறதுலையே லாக் ஒன்று கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு பீடு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரே ஒரு லாக் கொடுத்து நம்ம இப்படி போட்டாலும் வந்து இது லாக் ஆகிடும். இப்படி எடுத்து இப்படி போட்டாலும் வந்து நம்ம ட்ரிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி போட்டாலும் லாக் ஆகும், சம்டைம்ஸ் இப்படி லாக் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி போடுறப்போ லாக் ஆகாது. அப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து சிம்பிள் மெத்தடை என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்துகிட்டு இந்த பீடை வந்து நம்ம த்ரெட்டை இப்படி எடுத்துகிட்டு இந்த பீடை வந்து நம்ம கொடுக்குறப்போ நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து இப்படி ஒரு லாக் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீடை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லாக் கொடுக்குறோம். ஒரு லாக்கு, இன்னொரு லாக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்கணும். இன்னொரு லாக்கும் இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா லாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீடு வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது, ஈஸியாகவும் இருக்கும். அந்த சம்டைம்ஸ் நடக்கிற அந்த மிஸ்டேக் கூட வராது. இந்த மாதிரி 2 லாக்காக கொடுங்க, அப்போ வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும் உங்களுக்கு பீடு. இந்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு எப்படி போடுறேன், நான் ஒரு இடத்துல ஒயிட் பீடு கொடுத்துருக்கேன், ஒரு இடத்துல கோல்டன் பீடு கொடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து இந்த ப்ரைடல் ப்ளவுஸுடைய அந்த சேம் பேட்டர்ன் நான் எடுத்துகிட்டு வரதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். பட் இந்த கோல்டன் பீட் ஸ்டிச்சும் ஒயிட் பீட் ஸ்டிச்சும் ரெண்டுமே வந்து சேம் தான், அதே மாதிரி தான், அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 லாக் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம இப்படி எடுத்து இந்த த்ரெட்டை நம்ம லாக் பண்ணுறோம். பீட் லாக்குன்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக நீங்கள் போட்டிங்கன்னா குயிக்காக வரவே வராது. இது வந்து நான் உங்களுக்கு தனியாகவும் வேணும்னா கூட ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன். போட்டுட்டு இப்போ வந்து சுகர் பீட் அண்ட் ஒயிட் பீட் ஒன்று, இது வந்து 4 mm பீட். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம
இந்த டிசைனுக்காக இங்கே கொடுத்துக்குறோம். அதே மாதிரி 2 லாக் வேணாலும் இங்கே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சிங்கிள் நாட் போட்டு இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ இழுத்தாலும் வந்து இந்த பீடு வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது. நான் 1 மோர் டைம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சுகர் பீட் அண்ட் ஒயிட் பீட் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு நாட் ஏன்னா உங்களுக்கு இன்னொரு நாட் அப்படி போட்டுட்டு தென் நம்ம வந்து என் நாட் கொடுத்துக்கலாம். என் நாட்டும் நான் ஸ்லோவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா வந்து எல்லாருமே கேட்குறீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் ஸ்லோவாக சொல்கிறேன். என் நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாட் இப்படி எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் மாதிரி உள்ளே இப்படி விட்டு இப்படி போட்டிங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆகிடும், வராது. ஸோ இதே மாதிரி தான் நான் கோல்டு பீடும் கொடுத்துருக்கேன், ஒயிட் பீடும் கொடுத்துருக்கேன். அண்ட் இது ஃபினிஷ் பண்ண பிறகு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன்ஸ் வரும். லீஃப்க்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இப்படி வரும். எல்லா ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இதை தனியாக போட்டு காட்டினாலும் ஒன் டைம் வேணால் இந்த பீடை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு த்ரெட்டை கோல்டன் பீடில் இப்போ நான் போட்டு காட்டுறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட் போட்டு நம்ம இப்படி போட்டாலும் லாக் ஆகும், பட் வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். அதை விட வந்து நீங்கள் இப்படி சிங்கிள் நாட்டுக்கு பதிலாக டபுள் நாட் அதே மாதிரி இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு ஒரு நாட்டு தென் இன்னொரு நாட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா அந்த சம்டைம்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிறது ஆகவே ஆகாது. நல்லா லாக் பண்ணிக்கும் பாருங்கள், எவ்வளோ இழுத்தாலும் வராது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணி எது வேணால் கொடுத்துக்கலாம், சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இது ஒரு லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் குட்டியாக லைக் போடுங்க. உங்கள் லைக் தான் வந்து எங்களுக்கு மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு எந்துவாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.